அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? வீவர்ஸ், மிக முக்கியமான ஒரு விஷயம், அதாவது ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஒரு மாணவி அவங்களோட காணொளி ஒன்று வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது இன்றைக்கி. இன்ஷால்லா நீங்கள் அந்த காணொலியை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதோட இன்னொரு காணொலியும் அவங்களே தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது எப்படி என்ன நடந்துச்சுன்னெல்லாம் உங்களுக்கு அந்த காணொலியை பார்த்தோன்னே விளங்கும். இன்ஷால்லா ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் அந்த காணொலியை பாருங்கள். பார்த்துட்டு கட்டாயமாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்களே. ගෙදරයි මේ මොනවද කැවෙන? ඇයි? හේතුව? මොකුත් නෑ ගෙදර කියලා කියන්නේ. ඇයි අම්මාර කොහෙද වැඩකට යනව නේද ගෙදරට? සනිගේ. එතකොට ඒකේ අම්මා සීට්ටු දාලා තියෙනවනේ. බඩු සීට්ටු එකක සීට් දාලා දෙන්නේ. වට දුන්නාම අම්මගේ ණය දුන්නාමත් අම්මට ඉතුරු වෙනවා. එතකොට දැන් ඊයේ රාත්‍රියේ මොනවද කෑවේ? ඊයේ රාත්‍රියේ නැන්ද කෙනෙක් දීලා බත් ටිකක් කෑවා. අද උදේ? අද වෙන්න. එතකොට ඉස්කෝලේ ගෙනාවේ මොනවද කන්න? ඊයේද? අද ගෙනාවේ. ඉතින් එතකොට දැන් ඊයේ රෑ නැන්දලාගෙන් බත් කෑවා. අද උදේට ගෙනාවෙත් නෑ. අද දවල්ට ගෙනාවෙත් නෑ. ඉතින් ඔය ඉන්නේ කොහමද? බඩගිනිනේ. නෑ අර මැඩම් මට කැන්ටින් එකෙන් අද ඔය ඔක ඇහෙන්නේ. ඔක තියන්න පැත්තකින්. මොකද මේ අපේ ගණන් මැඩම් මට කැන්ටින් එකෙන් රොටි කන්න කිව්වද? නෑ බත් එකක් තියනවා කිව්වා. ඊට පස්සේ කිල්ල ගන්න කියද්දී අමීර නැන්ද නෑ. කැන්ටින් එකේ කෑම නෑ කිව්වද? එතකොට දැන් ඉතින් උදේටත් කන්න නැතුව දවල්ටත් කන්න නැතුව කොහොමද ඉස්කෝලේ වැඩ කරන්නේ? ඈ? දැන් ඔයාලට බඩගිනි නැද්ද? බඩ දැවිලා හැදෙන්නේ නැහැ? හැදුනා. ඊට පස්සේ වතුරකට සීනි දාලා දුන්නා. කොයි වෙලාවේද? උදේ. කවුද දුන්නේ? අමීර නැන්ද. ඉතින් බත් නැතුවම වතුරකට සීනි දාලා දුන්නද? මේ නදීර එන්නකො පුතේ. අර මේ මොනවාද සමිල මිස්ගෙන් අහන්න මේ ලොකු සර්ට අර බත් දෙන කෑම එක අද ඉතුරු තියනවද කියලා තා? දැන් මොකද කරන්නේ? අපි බත් ටිකක් කොහොම හරි කමුනේ. යාගිට වෙනම මල්ලක දාලා දෙන්න. ඔපන්නේ. කවුද? කීඩ් මේ වගේ දැන්. ஓகே வீவர்ஸ், நீங்கள் எல்லாரும் அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. முதலாவது அந்த ஸ்கூல் போகக்கூடிய ஒரு மாணவி தான், ஸ்கூலில் தான் அந்த புள்ளட மிஸ், அதாவது டீச்சர் கேட்குறாங்க காலையில் சாப்பிட்டீங்களாண்டு. அதோட அவங்களோட பதில் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. காலையில் பகலையில் எல்லாம் சாப்பிடாம இரவு, அதாவது முந்தின நாள் இரவு சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறாங்க.
அதெல்லாம் கேட்க கொலைக்கு மனசெல்லாம் பத்திட்டு போகுது. டீச்சர் வந்து எப்படி நீங்கள் சாப்பிடாம படிக்க போகிறீங்க அப்படின்ற ரீதியிலலாம் கேட்குறாங்க. டீச்சருக்கும் சரியான மாதிரி கவலை ஒன்று இருக்குது விசாரிக்கும் போது. இன்ஷா அல்லாஹ் நான் இந்த காணொலியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கான காரணம் வந்து ஏண்டா, இதை மாதிரி எங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, எங்களோட சேர்ந்து கதைக்கக்கூடியவங்கள்லேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து இனங்கன்றோம் இல்லை, அதாவது எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்கிறோம். எல்லாரும் அதாவது அந்த டீச்சர் கேட்குறாங்களே, காலையில் குடிச்சிட்டு வந்த விஷயம், அதாவது டீயா பிளேண்டியான்ற விஷயத்தில் பார்த்தேன்னு சொன்னால் அந்த புள்ள சொல்லுது, தண்ணிக்கு சீனியை போட்டு குடிச்சிட்டு வந்தேன்ண்டு. நல்லா பாதுகாக்கணும். அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த புள்ள மட்டும் இல்லை, இதை மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்கூல் போகக்கூடிய பிள்ளைகள், வேறு வேறு கோர்சஸ் செய்யக்கூடிய மாணவிகள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சிலாக்களுக்கு படித்து கொள்றதுக்கு மேல் படிப்பெல்லாம் படித்து கொள்றதுக்கான வசதிகள் இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி பல சிக்கல்களால் நிறைய பேர் இன்றைக்கு தேவையில்லாத வேலைகள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதை மாதிரி ஒரு சமூகம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்குது. அன்றைக்கு நேரத்துக்கு சாப்பிட்டுக்கு இயலாமல் ஒரு டீ பிளேண்டி குடிச்சு கொள்ள கஷ்டமான சூழ்நிலைகளில் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் அடுத்த காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாருங்கள். ஃபெஸ்ட்டுக்கு அவங்களோட கஷ்டமான சூழ்நிலைகளை டீச்சர் கேட்டு தெரிஞ்சு அதை வந்து பகிரங்கப்படுத்தி அதோட அல்லாண்டு நிறைய பேர் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்குது. ஹெல்ப் பண்ணி இருந்தால் பெரிய ஒரு சந்தோஷம். அந்த புள்ளோட மனசெல்லாம் குளிர்ந்து வைத்திருக்கும். அந்த குடும்பத்தில் எல்லாருடைய மனசும் குளிர்ந்து வைத்திருக்கும். ஏன்னு சொன்னால் எனக்கு பார்க்கலை பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. கட்டாயமாக நீங்கள் தேடல்லாட்டியும் யாராலும் உங்கள்கிட்ட கேட்டு வந்தேன்னு சொன்னால் சாப்பாடோ அல்லது டீ பிளேண்டியோலும் வாங்கித்தாங்கன்னு கேட்டு வந்த கட்டாயம் நீங்கள் வந்து மறுக்கவானம். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. சாப்பிட்டு குடிச்சு கொள்ள சரியான கஷ்டமான சூழ்நிலைகளில் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடியுமான உதவிகளை நீங்கள் செய்யுங்க. அதோட சிலாக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட மாஷா அல்லான்னு அல்லாஹ் தஆலா வசதியை கொடுத்திருக்கிறான். அவங்களுக்கு இனங்கண்டு யாருக்கு வந்து கொடுக்கணும்னு தெரியாமல் இருக்குது. சிலாக்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அதே போல் சிலாக்களுக்கு வந்து தெரியாமல் இருக்குது. நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கொடுத்து பாருங்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால் அதில் அவங்க சந்தோஷப்பட கொலைக்கு உங்களோட உள்ளங்கள் எல்லாம் வந்து குளிர்ந்துட்டு போகும். அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டு பார்க்க கொலைக்கு நீங்கள் யார்கிட்டையும் வந்து நீங்கள் எந்த ஒரு பிரதிபலனையும் நீங்கள் எதிர்பார்க்க வேணும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு மகத்தான கூலியை தருவான். உங்களோட குடும்பத்தில் நோய் இல்லாத வாழ்க்கையை தருவான். அதே போல் சொத்து செல்வங்களில் மேலும் மேலும் பரக்கத்தை தருவான். இன்ஷா அல்லாஹ் கஷ்டமான குழந்தைகளுக்கு, கஷ்டமாக இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இன்ஷா அல்லாஹ் செலவழிங்க. எனக்கு சரியான கவலையாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்த்துட்டு. அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்ன்ற நோக்கத்தினால தான் இந்த காணொலியை கூட நான் வைக்கிறேன். அதோட கட்டாயம் இந்த காணொலியை நீங்கள் பிறரோட பகிர்ந்து கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அதோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், வசதி இருக்கக்கூடியவங்க வசதி இல்லாதவங்களுக்கு தேடி போய்த்து கொடுக்கலாட்டியும் கேட்டு வரக்கூடியவங்களுக்கு கொடுங்க. அதோட எப்படின்னா நீங்கள் மறக்கவானம் கொடுத்து பாருங்க. உங்களையே அறியாமல், அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடியவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நோய் இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் தஆலா தருவான். பரக்கத்தை கொட்டோன்னு கொட்டுவான் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் செய்யக்கூடிய வேலைகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.